வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத இந்த இடைப்பட்ட நாட்களை எப்படி கடந்தீர்கள்? சட்டமன்ற உறுப்பினர் என்பது என்னுடைய பொது வாழ்வில் ஒரு 5 ஆண்டுகள். ஆனால் நான் பொது வாழ்வுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு 4 நூற்றாண்டு கால பயணம். 2002ஆம் ஆண்டில் திண்ணியத்தில் ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குது. அதை எதிர்த்து ஒரு ஊடகவியலாளனாக நான் சில பதிவுகளை செய்கிறேன். அதன் மூலம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அவரை சந்திக்கிறேன். அப்போது எங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலின் விளைவாக அவர் என்னை தழுவிக்கிறார். இப்படிப்பட்ட ரொம்ப ஷார்ப்பான பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அரசியலுக்கு முக்கியம், கருத்தியலை உள்வாங்கின அரசியல்வாதிகள் வரணும் அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு விதையை அவர் போடுறார். அப்போ தான் பொடா சட்டம் தீவிரமாக எதிர்க்கட்சியினர் மீது பிரயோகப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். பொடாவை எதிர்த்து பல்வேறு இயக்கங்கள் நடக்கும் போதும் அப்பவும் அவரோட இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேளச்சேரி தீர்மானம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தீர்மானத்தை ஏற்றுது. அதுவரையிலும் விசிக என்பது முழுக்க முழுக்க தலித்துகளுக்கான ஒரு அரசியல் கட்சி என்கிற வடிவத்தில் தான் இருந்துச்சு. இந்த வேளச்சேரி தீர்மானம்னா என்னென்னா, தலித் அல்லாதவர்களும் வாங்க அப்படின்னு கதவை திறந்து விடுகிற ஒரு ஜனநாயக கட்சியாக முழு பரிணாமம் எடுக்கிற ஒரு தீர்மானம் அது. அதே காலகட்டத்தில் தான் என்னுடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டார். அப்போது வேளச்சேரி தீர்மானம் வந்த பிறகு கட்சிக்குள்ளே வந்துடலாமே அப்படிங்கிற ஒரு உரையாடல் நடக்குது. 2007 கட்சி மேடைகளில் பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ கூட யூடியூப்பில் நான் பேசியதாக ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோவை தான் பார்ப்பாங்க. அதாவது விசிகாவிலிருந்து நான் பேசிய பேச்சுன்னு நினச்சிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் விசிகாவில் சேராமலேயே விசிகா மேடையில் பேசின பேச்சு. காரைக்காலில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தில் நான் பேசினது விசிகா கருத்தரங்கம். ஆனால் நான் விசிகாவில் இல்லை. அதிகாரப்பூர்வமாக என்னை இணைத்துக் கொள்வதற்கு முன்பே விசிகாவில் ஒரு 7-8 ஆண்டு காலமாக ஒரு தோழமை உணர்வோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டு 10 தொகுதியிலையும் விசிகா பின்னடைவை சந்திக்குது. வெற்றி பெற முடியலை. வெற்றி பெற முடியாத ஒரு நிலையில் நான் போய் விசிகாவில் சேர்றேன். தேர்தலில் வெற்றி பெறலை, பின்னடைவை சந்திச்சிருக்கிற ஒரு காலகட்டம். நான் சேர்ந்த ஒரு சில மாதங்கள்லேயே தருமபுரி பிரச்சனை மிகப்பெரிய வடிவம் எடுக்குது. 2012 தருமபுரி பிரச்சனையில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம களமாடுறோம். தருமபுரிக்கு போகிறோம். படைப்பாளிகள் சங்கம்னு ஒன்று உருவாக்கி விசிகாவில் இருந்து கொண்டே அந்த பிரச்சனைகளை எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். அதற்கு பிறகு தலைவர் இவ்வளவு காலம், அதாவது 2012 வரையிலும் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னென்னலாம் பாடுபட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய ட்ராக் இருக்குது. 90களில் அமைப்பாக இருக்கும்போதே எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி அப்படின்னு சொல்லி முழக்கத்தை முன் வச்சு அப்போவே மதுரையில் சைக்கிள் பேரணிலாம் நடத்தி அந்த பிரச்சனைகளில் அப்போவே அவர் கவனம் கொடுத்துருக்காரு. அப்போது 90களில் இருந்தே விசிகா ஒரு அமைப்பாக இருந்த காலத்தில் இருந்தே அவர் இந்த பிரச்சனைகளில் கவனம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதுக்குள்ளே போய் தேட ஆரம்பித்தா மிகப்பெரிய பங்களிப்பு. அதையெல்லாம் தொகுக்கிறேன் நான், அவர்கிட்ட சொல்லிக்கல. நானாக தேடி தொகுக்கிறேன். தொகுத்து ஒரு மிகப்பெரிய புத்தகமாக மாற்றி தோழமை குரல்னு ஒரு ஆவணமாக ரெடி பண்ணி அவர் கையில் கொடுத்தேன். அவரை பார்த்துட்டு இவ்வளோ வேலை நம்ம செஞ்சுருக்கோமா, இவ்வளோ பங்களிப்பு செஞ்சுருக்கோமா அப்படின்னு வியந்து பாராட்டினார். அதை கலைஞர் வெளியிட்டார். 2013 காமராஜர் அரங்கத்தில் அந்த நூலை வந்து கலைஞர் வெளியிட்டார். தலைவருடைய பொன்விழா நிகழ்ச்சி அது. அப்போ 2012 தருமபுரி, 2013 இப்படிப்பட்ட பணிகள். இதையெல்லாம் பார்த்துட்டு தலைவர் 14 என்ன துணை பொதுச் செயலாளராகிறார். அதாவது 2011 கட்சியில் அஃபிஷியலாக சேர்ந்து 2014 4 ஆண்டுகள் கழித்து தான் இந்த பொறுப்புக்கு நான் வர்றேன். அது மட்டும் என்ன பொறுப்பில் இருந்தேன்னா எந்த பொறுப்புலையும் இல்லை. ஒரு தொண்டனாக என்னுடைய வேலைகளை நான் செஞ்சேன். அதை பார்த்து தலைவர் வந்து ஒரு பணியாற்றுறாரு, சிறப்பாக செயல்படுறாரு, கருத்தியல் உறுதியோடு இருக்காரு அப்படிங்கிற அந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் அவ்வளோ பெரிய பொறுப்பு. துணை பொதுச் செயலாளர் எடுப்புலேயே ஒரு கட்சியில் ஆகிறதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. அப்போ அந்த பணிகளை அங்கீகரித்து அவர் கொடுத்தாரு. அதிலிருந்து இந்த தேர்தல் வரையிலும் துணை பொதுச் செயலாளர் தான். கிட்டத்தட்ட 3 முறை அந்த பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது எனக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் வந்து 2016 தேர்தல் வருது. 16 தேர்தல் என்பது திமுக கூட்டணியும் இல்லை, அதிமுக கூட்டணியும் இல்லை, மக்கள் நல கூட்டணி. ஒரு புதிய முயற்சி. விசிக புதிய முயற்சி எடுத்து 25 தொகுதிகளில் போட்டியிடுது. அதற்கு முன்னால் அவ்வளவு தொகுதி எண்ணிக்கையில் போட்டியிட்டது இல்லை.
அப்போ கிட்டத்தட்ட ஒரு தனித்து போட்டியிடுவது போல தான். திமுக துணை இல்லை, அதிமுக துணை இல்லை என்று போகும்போதே அது ஒரு ஒரு தனி அணி. அணின்னு சொன்னாலும் கூட அதில் வந்து ரொம்ப வலிமையான இயக்கமாக அன்னைக்கு வந்து விசிக தான் களத்தில் நின்றுது. அதை நம்ம பார்த்தோம். அதில் 25 தொகுதிகள், 8 பொது தொகுதி. அப்போ ஒரு புதிய முயற்சி வெற்றி பெற மாட்டோன்னு எல்லாருக்குமே தெரியும். போட்டிடுற எல்லாருக்குமே வந்து அது அரசியல் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். திமுக அணின்னா வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியும், அதிமுக அணின்னா வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியும். மக்கள் நல கூட்டணியில் எத்தனை தொகுதி ஜெயிப்போம்னு எந்த ஒரு உறுதியும் இல்லை. அப்போ 25 தொகுதிகளை வாங்கிட்டு தலைவர் வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் 2011 தேர்தலில் தேர்தலை சந்தித்தவர்களில் முக்கிய பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர் பலரும் 2016 தேர்தலில் போட்டியிடலை. நான் இப்போ பேர் சொல்லியே சொல்லுவேன். அதாவது முதன்மை செயலாளர்கள், கட்சியினுடைய முதன்மை செயலாளர்கள் உஞ்சை அரசன், பாவரசு 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய தோழர் வன்னியரசு 21 தேர்தலில் போட்டிட்டாரு, 26 தேர்தலில் போட்டிட்டார், 16 தேர்தலில் போட்டியிடலை. அந்த 11 தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன் 16 தேர்தலில் போட்டியிடலை. இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அது. அந்த தேர்தலில் எனக்கு முதல் தேர்தல். அதுக்கு முன்னாடி நான் தேர்தலில் போட்டியிட்டது கிடையாது. குன்னம் தொகுதியில் தலைவர் என்ன வேட்பாளர் அறிவிக்கிறார். அது என் ஊர் இல்லை. அங்கே நான் அதுக்கு முன்னாடி போய் என்ன ஏதுன்னு தேர்தல் களத்தில் பணியாற்றினது இல்லை. அது குன்னம்ல அறிவிக்கிறார். நான் போய் போட்டியிட்டேன். கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் முதல் தேர்தலே வாங்கி நம்ம வந்து நம்முடைய களத்தில் நம்ம நின்று ஓட்டு வாங்கி நம்ம நிரூபித்தோம். அந்த அடிப்படையில் தலைவர் என்ன 21 தேர்தல் வரும்போது 16 தேர்தலில் களத்திலிருந்து ஒதுங்கி கொண்டது யார், களத்தை சந்தித்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது பொது தொகுதியில் போட்டியிட்டு வாக்கையும் ஓரளவுக்கு வாங்கினேன். அதாவது மொத்தமே 25 பேரில் ஒரு 5-6 பேர் தான் 20,000 என்கிற வாக்குகளை வாங்கினோம். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் சந்திக்கிறோம், 16 வந்து போட்டியிட்டவருக்கு கொடுக்காம போட்டியிடாதவங்களுக்கு கொடுத்தா அது தப்பாக போயிருமேன்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா போட்டியிட்ட எனக்கு கொடுக்குறாரு. அப்போ 10 வருஷமும் ஸ்ட்ரகிள் பீரியட் தான், எதிர்க்கட்சி அரசியல் தான். 11 தேர்தல் தோல்வி, 14 தேர்தல் தோல்வி, 16 தேர்தல் தோல்வி, 19 தான் தலைவர் எம்பி ஆகிறார். அப்போ கிட்டத்தட்ட 9 வருஷம் ஸ்ட்ரகிள் பீரியடில் அந்த கட்சியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அந்த கட்சிக்காக நான் வந்து களத்தில் வந்து செயலாற்றி, அப்படி செயலாற்றித்தான் வந்து அந்த இடத்த வந்து நம்ம அடைஞ்சோம். வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தோடனே வந்துட்டாங்க, எடுத்தோடனே துணை பொதுச் செயலர் ஆகிட்டாங்க, எடுத்தோடனே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க, எடுத்தோடனே தேர்தலில் போட்டிட்டாங்க. அது வந்து தவறான பரப்புரை. அதாவது 2007க்கு அப்புறம் தான் ஒரு நான் தலித் விசிகேக்குள்ளே பயணிக்க முடியும். அதாவது அந்த கதவு திறக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் பயணிக்கிறேன். 90ல இருந்தே பயணிக்கிறவங்களோட நம்மளை ஒப்பிட முடியாது இல்லையா? ஏன்னா 2007க்கு அப்புறம் தானே ஒரு தலித் அல்லாதவர் விசிகேல பயணிக்கவே முடியும். ஆமா, 2007ல இருந்து தானே வாய்ப்பே வரும். 2007ல் இருந்து தான் ஒரு தலித் அல்லாதவர் விசிகாவில் இணைந்து பயணிக்க முடியும். ஆனால் அதற்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே என்னுடைய டிராவல் அந்த கட்சியில் இருக்கு. 2007ல இருந்து தீவிரமா இருக்கு. மேடைகளில் போய் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. 2011ல் அதிகாரப்பூர்வமா ஆச்சு. அதிலிருந்து இந்த 2026 வரை தொடர்ந்து அதே பிடிப்போடு அதே உறுதியோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்கள் இப்போ கேட்ட கேள்விங்கிறது தேர்தலுக்கு பிறகு என்ன ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. அமைதியெல்லாம் எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கேன். என்னுடைய நடவடிக்கையில் ஒன்றும் எந்த இஷ்யூவை கையில் எடுத்து தொடக்கத்தில் இருந்து போராடினமோ அந்த போராட்டத்தில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அது அப்படியே தொடர்கிறது. நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு அளவுக்கு திருமாவளவனோடு உங்களுக்கு ஆமாம் தொடர்பும் இருக்கு. அதே நெருக்கம், அதே இணக்கம், அதே தோழமை இப்போதும் தொடர்கிறதா? அதாவது நிர்வாக ரீதியாக சில வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரத்தான் செய்யும். அது எல்லா கட்சியிலையும் உள்ளது. கருத்தியல் ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சீட்டு கொடுக்கல அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வருத்தம் வரத்தானே செய்யும். அது மாதிரியான 1 நாள் 2 நாள் வருத்தம் தான். நான் உடனே வந்து அரசியலை விட்டு விலகவோ அல்லது கட்சியை விட்டு விலகவோ அப்படிங்கிற முடிவுக்கு நான் போகலை. நான் எடுத்த உடனே 2வது நாளே வந்து ஒரு பதிவு போட்டேன். இது கட்சி தலைமையின் முடிவு, யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்சி தலைமை முடிவெடுக்குது, அதை ஏற்றுக்கொண்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டுட்டு 4வது நாளே போய் தலைவரை சந்தித்தேன். சந்திக்க போகும்போதே நான் ஒரு பரப்புரை பயண லிஸ்ட்டோடு போனேன். போய் அவரை சந்தித்து இந்த லிஸ்ட்டை கொடுத்து, நீங்கள் அறிவிச்சிருங்க, நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். அதுக்கிடையில் வந்து நான் தான் போகாமல் இருக்கேன்னு கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் தவறான தகவல்களை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நான் வந்து எப்போது பயணம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதோ அப்போதுலேருந்து நான் போக ஆரம்பித்தேன். போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தேன். கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பங்கேற்றேன். இந்த அமைச்சரவையில் சேரலாமா வேணாமான்னு ஒரு முடிவு எடுப்பதற்கு பற்றி பேசுகிறதுக்கு தலைவர் கூப்பிட்டாரு. போனேன். போய் என்னுடைய கருத்துக்களை சொன்னேன்.
இப்படி பல விஷயங்கள்லையும் வந்து நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ விருது வழங்கும் விழாவில் வந்து பங்கேற்றேன். அதனால் விலகியோ அல்லது வந்து அதிலிருந்து தொடர்பை துண்டிச்சோ இல்லை. என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு தாவேக ஆதரவு என்ற நிலைப்பாட்டை திரு திருமாவளவன் எடுக்கிறார். அதுல திரு ஆளூர் ஷானவாஸுக்கு முழு திருப்தி இல்லை, தன்னுடைய அதிருப்தியை கூட அவர் தெரிவித்தார். அமைச்சரவைக்குள்ள போக வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட அவர் தெரிவித்தார். அதற்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டதுன்னு ஊடகங்கள செய்திகள் வந்தது. உண்மையிலேயே நீங்க சொன்ன கருத்து என்ன? அதற்கு நிர்வாகிகள், கட்சி தலைமை என்ன விதமான எதிர்வினை ஆற்றினார்கள்? எந்த ஒரு அரசியல் அசைவு குறித்தும் தலைவர் வந்து உயர்நிலைக்குழுவை கூட்டுவார், அதில் கருத்தை சொல்லுவார், அவருடைய எண்ணங்களை சொல்லுவார், எல்லாருடைய எண்ணங்களையும் கேட்பார். கடைசியில் அவர் ஒரு முடிவை எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் அறிவிப்பார். அப்படிங்கிறது மாதிரியான ஒரு கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த கமிட்டியில் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. அதுதான் அந்த ஆன்லைனில் நடந்த உயர்நிலைக்குழு கூட்டம். ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா, கொடுத்தா எப்படி கொடுக்கறது, நிபந்தனைகளின் அடிப்படையில் கொடுக்கறதா அல்லது நிபந்தனையற்று கொடுக்கறதா, இடதுசாரிகளுடைய முடிவை ஒட்டி நம்ம முடிவெடுப்போம்னு தலைவர் பொதுவெளியில் அறிவிச்சிட்டாரு. இப்போ இடதுசாரிகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன பேக்ரவுண்டு, அதே முடிவை நம்ம எடுக்க முடியுமா, நம்ம கட்சியினுடைய பேக்ரவுண்டு அப்படிப்பட்டதா, இப்படியெல்லாம் பல விவாதங்கள் நடக்கும்போது நான் என்ன விரும்புகிறேங்கிறதல்ல, ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை கேட்கறதுக்கு தான் அதை கூட்டுறாரு. ஆனால் நான் என்ன சொன்னேன், எனக்கு இதில் என்ன கருத்து இருக்குங்கிறது வேற. ஆனால் கட்சிக்குள்ளே என்ன கருத்து இருக்குது, கட்சியில் தொண்டர்கள்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து நம்ம பேசும்போது தெரியும் இல்லையா, அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன, மனப்போக்கு என்ன அப்படிங்கிறத வச்சு நான் ஒரு கருத்தை சொன்னேன். அது வந்து எல்லா தோழர்களும் சொன்ன கருத்து தான். எல்லா தோழர்களுடைய எண்ணமும் என்னவோ அந்த கலெக்டிவாக நான் வெளிப்படுத்தினேன் அங்கே. அதனால அது இவங்க வெளியில் சொல்கிறது மாதிரி கிடையாது. எனக்கு வேற கருத்து இருந்தாலும் கூட அதை நான் வெளிப்படுத்தலை. தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம், அமைச்சரவைக்குள்ள போகலாங்கிறதான் பெரும்பாலான கட்சி தொண்டர்களின் மனநிலை அப்படின்னு திரு திருமாவளவன் சொன்னாரு. 99 விழுக்காடு அப்படி தான் இருந்தது. ஒரு சிலர் மாற்று கருத்து வச்சாங்களே தவிர முழுமையான எண்ண ஓட்டம்ங்கிறது அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அது நமக்கு தெரியுதுல்ல. அப்போ அதில் போய் நம்ம வந்து மாற்று கருத்து சொன்னால் அது எப்படி புரிந்து கொள்ளப்படாது, தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படுமே தவிர எல்லாருக்கும் ஒரு எண்ண ஓட்டம் வெளிப்படுது, நமக்கு தெரியுது. அப்போ கட்சியினுடைய எண்ண ஓட்டம் இது அப்படிங்கிறத தலைமைக்கு நம்ம சொல்கிறோம். அதுக்கேற்ப முடிவெடுத்தால் தான் அது வந்து சரியாக இருக்கும். இல்லைன்னா அது கட்சிக்குள்ளே இப்போ தேவையற்ற ஒரு இதை உருவாக்கும், அது சரியாக இருக்காது. பாஜக இங்கே வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஒரு மதச்சார்பின்மை கூட்டணியை கட்டமைச்சிடணும், இதெல்லாம் தான் தாவேகாவோடு போவதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள். இந்த 50-60 நாட்கள் இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து தாவேகாவோடு பயணிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஊசலாட்டம் திரு திருமாவளவனுக்கு இருந்துகிட்டே இருக்கா? அது அவ்வப்போது பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் வெளிப்படுத்துவதாக புரிஞ்சுக்கணுமா? இல்லை, ஊசலாட்டம் இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஈடுபாட்டோடு பயணிக்க முடியாத ஒரு நெருக்கடியை நான் உணர்றேன். தலைவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறது அப்படிங்கிறத எனக்கே அந்த நெருக்கடி இருக்குது. எனக்கே வந்து இப்போ திமுகவோடு பயணிக்கும் போது நிறைய விஷயங்களில், குறிப்பாக பாஜக எதிர்ப்பில் அவங்க ரொம்ப தீவிரமாக தன்னுடைய வெளிப்பாட்டை செஞ்சாங்க. அந்த தீவிரங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்களில் சந்தேகங்கள் தான் இருக்குது. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை ஆட்சி அமைக்கிற மேடையிலே வந்துருச்சு. உடனே இவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, முந்தைய அரசு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறோம். நானே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், எல்லாரும் சொல்கிறோம். கூட்டணி தலைவர் சொல்லியிருந்தார், கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போது தாவேகாவில் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சொன்னாங்க, எதிர்க்கட்சி சொன்னாங்க, திமுக சொன்னாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, முந்தைய அரசு இதில் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்தது, தாவேக அரசும் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் எடுப்போம் அப்படின்னு தாவேக தரப்புலையும் சொல்லப்பட்டது. சட்டமன்றம் கூடுது. ஆளுநர் வந்து எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் இவர்கள் எழுதி கொடுத்த உரையை வாசிச்சிட்டார். சரி, வாசிச்சிட்டார், நல்ல விஷயம். தேசிய கீதத்தை முதல்ல போட்டாங்க. இப்போ தேசிய கீதத்தை பாடக்கூடாதா அப்படின்னா, தேசிய கீதத்தை பாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோழர் சு வெங்கடேசன் கூட ஒரு பேட்டியில் சொன்னார், என்னங்க 2 முறை 20 முறை கூட பாடலாமா, 200 முறை கூட பாடலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சட்டமன்றத்தில் அதை எத்தனை முறை பாட வேண்டும், எப்போது பாட வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டியது சட்டமன்றம் தானே தவிர ஆளுநர் அல்ல. இதுதான் திமுக அரசு காட்டிய ஒரு வெளிப்பாடு, உறுதி. அப்போ இந்த 2 முறை பாடணும் அப்படிங்கிறது இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய விருப்பமா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய விருப்பமா அப்படின்னு பார்த்தா கட்டாயமாக இருக்க முடியாது. அது யாருடைய விருப்பம், அது யார் வைத்த கோரிக்கை, அதுக்காக மல்லு கட்டினது யாரு, இப்படித்தான் நடத்தணும்னு சண்டை போட்டது யாருன்னா ஆளுநர். கடந்த ஆட்சி காலத்தில் RN ரவி இதைத்தான் சொன்னார், நீங்கள் முதல்ல தேசிய கீதம் பாடணும், கடைசியாகவும் தேசிய கீதம் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து ஒரு தடவை பாடிக்கிங்க.
ஆனால் ஏன் தேசிய கீதத்தை முதல்ல பாட மாட்டீங்க அப்படின்னு கேட்டு சட்டமன்றத்தில் எதை எப்படி பாடணும் அப்படிங்கிற முடிவை சட்டமன்றம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆளுநர் வந்து எடுக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு பாட்டில் எடுக்கிறாரு, நாளைக்கு எல்லாத்திலும் எடுப்பார் இல்லையா? ஒரு விஷயத்தில் அவர்களுடைய தலையீட்டை நாம் அனுமதித்து விட்டால், அவருடைய முடிவுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டால், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்படியே வருவாங்க, அதுக்கு அனுமதிக்க கூடாது என்கிற உணர்வு தான் கடந்த அரசுடைய உணர்வு. அந்த பாட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், அந்த பாட்டுக்கு பின்னால் ஆளுநர் வைக்கக்கூடிய அவருடைய ஆதிக்கம், அதுதான் அங்க பிரச்சனை. இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்றாங்க, ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அது என்ன ஒரு 2 தடவை பாட்டா என்ன? இதுதான் திமுக அரசுக்கும் ஆளுநருக்குமான முரண்பாடு. வேற ஒன்றும் தனிப்பட்ட வாக்கிய வரப்பு தகராறுலாம் கிடையாது. ஒரு பிரச்சனை கிடையாது. முதல்வர் விஜயும் சபாநாயகர் திரு பிரபாகரும் காமிச்சிருந்திருக்கலாமே, உறுதியா இருந்திருக்கலாமே, ஏன் செய்யலாம்? அதுதான். அப்போ அவருடைய விருப்பத்தை இவர்கள் நிறைவேற்றி கொடுத்ததனால் இவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்தார். இப்ப அவர் RN ரவியினுடைய விருப்பத்தை மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றி கொடுக்கவில்லை. 2 தடவை பாட முடியாதுங்க. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை தான் நாங்கள் பின்பற்றோம், நாங்கள் இப்படி தான் பின்பற்றிட்டு வர்றோம், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு அவர் உறுதி காட்டினார்ல. அப்படியா மாற்ற முடியாதா? அப்போ நான் ஏன் வேலையை காட்டுறேன், நீ கொடுத்த உரையை நான் படிக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து சேட்டை பண்ணார். அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி படிக்க வைக்கிறது எங்கே இருக்குது? அவர் படித்தாலும் படிச்சுட்டு போனாரு, அவை குறிப்பில் நான் கொடுத்ததான் ஏறுன்னு சொல்லி உறுதி காட்டுறது எங்கே இருக்குது? அப்ப இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம இல்ல ஆளுநரோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் எங்க திரு விஜய்க்கு வந்தது, ஏன் வந்தது? அதுதான் அந்த உறுதி இல்லைன்னு சொல்றேனே. திமுக அரசிடம் இருந்த உறுதி தாவேக அரசிடம் இல்லை என்பதை முதல் சம்பவமே காட்டிடுச்சு. திமுக வேணும்னே ஆளுநர்கிட்ட வம்பு வளர்த்தாங்கிறது இப்ப தெரியுதா? இணக்கமா போனா ஆளுநர் இணக்கமா போயிடுவாருங்கிறது இப்ப தெரியுதா? அப்படின்னு எல்லாரும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை அது இல்லப்பா. பிரச்சனை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்கிறது தான் பிரச்சனை. நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க. அது ஆளுநர் சொன்ன ஒரு கோரிக்கை, ஆளுநர் வைத்த டிமாண்ட். அந்த டிமாண்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். நாளைக்கு என்னென்னலாம் வருவாருன்னு வந்துட்டாரா? இப்ப எங்க வந்துட்டாரு? இப்போ ஆய்வுக்கு போயிட்டாரு. ஆய்வுக்கு போனாரா? அடுத்தது எங்க வந்துட்டாரு? இப்போ மனோன்மணியம் சுந்தரலால் பல்கலைக்கழக துணைவேந்தர் நேத்து என்ன அறிவிச்சிருக்கிறார்? தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடம். 3ஆவதா பாட முடியும். வந்தே மாதரம் தான் ஃபர்ஸ்ட். இல்லைன்னா என் மேல நடவடிக்கை எடுத்துருவார் ஆளுநர்னு. யார் இவருக்கு சம்பளம் கொடுக்கறது? யாரு? ஆளுநரா? அந்த பல்கலைக்கழகத்தை கட்டினது யாரு? அந்த பல்கலைக்கழகத்தை நடத்துறது யாரு? ஆளுநருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ஆளுநருக்கு அந்த துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரமே கிடையாதுன்னு கடந்த ஆட்சியில சட்டம் போட்டார் ஸ்டாலின். அப்ப இந்த கேள்வி நம்ம வைக்க வேண்டியிருக்குல்ல. அப்ப நீங்க அன்னைக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணீங்க, அது எங்க வந்து நிக்குது? UGC இன்னைக்கு தேடுதல் குழுல என்ன சொல்லுது? ஆளுநரை நியமிக்கக்கூடிய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய தேடுதல் குழுல பிஜேபியுடைய ஸ்டாண்டு தான் இன்னைக்கு வருது. அதை எதிர்த்து இந்த அரசுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ எவ்வளவு பெரிய சிக்கல் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் 100 வருஷ போராட்டங்க. காலங்காலமா போராடி, காலங்காலமா மண்டையை போட்டு உடைச்சி, பெரிய சட்ட போராட்டம் நடத்தி, எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் பீரியடெல்லாம் நம்ம சந்திச்சு, போராட்டங்களை சந்திச்சு இந்த உரிமையெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். இன்னைக்கு ஒவ்வொன்றா காத்துல பறக்குதா? அன்னைக்கு ஒரு பாட்டு தானே பாடிட்டு போயிட்டாருன்னு விட்டீங்க. இந்த அடுத்தடுத்த பாட்டு வருதா? இதுக்கெல்லாம் யார் பாட போறீங்க? நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு மாதிரி நெருக்கடியில புழுக்கத்தில் இருக்கீங்களா? புழுக்கத்தில் எங்களுக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனையா? ஒரு ரூலிங் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போலாம் தானே, ஏன் புழுக்கத்தில் இருக்கோம்? தனிப்பட்ட கோரிக்கைகளை வச்சு நாங்கள் நிறைவேற்றிட்டு போக முடியும் தானே? இல்ல திருமாவளவன்ட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, பாஜக எதிர்ப்புல தாவேகா அவ்வளவு வீரியமாக இல்லைங்கிற விமர்சனம் வருதே அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க தான் எதிர்க்கிறோமே, நாங்க தான் அதிருப்தியை தெரிவிக்கிறோமே, தாவேகாவோட கூட்டணி கட்சிகள் எல்லோரும் பாஜகவை எதிர்க்கிறோமே அப்படின்னு தானே தாவேகாவுக்கு. நாங்க சரியா இருக்கோம், நாங்க சரியா இருக்கோம், அதுல இருந்து தெரியுது. ஆனா இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வி தாவேகா சரியா இருக்காதுன்னா, தாவேகா இப்படி இருக்குங்கிறத என்னுடைய விமர்சனம். 3 மாசம் நானும் தான் பேசல, கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது. ஆனா இந்த ஆட்சி எங்கெங்க சறுக்குதுன்னு பார்த்து பேச வேண்டியது நம்ம கடமை இல்ல? பேசாம விட்டா திமுக ஆட்சியில் இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணா திமுக திட்டம் விடுவோம் மாட்டோமா? விட்டுருக்கமா? இதே வேலையை தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு தேசிய கீதத்தை 2 தடவை போடக்கூடிய வேலையை மு.க. ஸ்டாலின் அரசு செய்திருந்தால் நாம கேட்டிருப்போமா மாட்டோமா? இந்த மாதிரி ஒரு துணைவேந்தர் எனக்கு ஆளுநர் சொல்றது தான் வேத வாக்கியம், அதை தான் கேட்பேன்னு அன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தா சும்மா விட்டுருப்போமா? நான் தாவேகா இதெல்லாம் தோழமை சுட்டல்னு கடந்தா போயிடுவாங்க. நடந்துட்டு எக்ஸிகியூஷன்ல போயிட்டு இருக்குதுல்ல, அவங்க கடந்து போறாங்க. அப்படிங்கிறத தாண்டி எது ஜெயிக்குது, எது நடக்குது, சட்டமன்றத்தில் எது நடந்தது, இன்னைக்கு துணைவேந்தருடைய வாக்குமூலம் என்னவா இருக்குது? அப்போ இவங்க ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அடுத்தது, எதற்கெடுத்தாலும் ஒன்றிய அரசை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். அப்படின்னா ஏற்கனவே எதற்கெடுத்தாலும் எதிர்த்தமா? இதுதான் பிஜேபி சொல்லுச்சு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்துட்டு இருக்கீங்க, மோடி மீதான காழ்ப்புல எதிர்க்கிறீங்க, வெறுப்புல எதிர்க்கிறீங்க, எதற்கு எடுத்தாலும் எங்க சார் நம்ம எதிர்த்தோம்? இல்ல கடந்த 2 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தை மத்திய பாஜக அரசு எந்த விதமா அணுகுதோ அதே விதமாக தமிழ்நாடு அரசும் அணுகுதுங்கிற விமர்சனங்கள் வருது. ஆனா திரு பே. சண்முகம் கடந்து வேற யாரும் கூட்டணி தலைவர்கள்
அழுத்தமான குரலை கொடுத்த மாதிரி இங்கே தெரியலையே தமிழ்நாடு. நான் போய் அந்த போராட்டத்தில் பங்கேற்றேன், தலைவரும் போய் பங்கேற்றிருக்காரு. அந்த போராட்டம் நடக்கிற இடமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலன் இல்லம். அப்போ தாவேக்காவுடைய ஒரு கூட்டணி கட்சி தான் இடம் கொடுத்து இன்னைக்கு அந்த போராட்டம் நடக்குது. தாவேக்காக்காரங்க இணையவெளியில் அது திமுக பின்னாடி இருக்கு, ஜென்சி டிஎம்கேலாம் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க. ஆனால் ஏன் வந்து தாவேக்காவை நோக்கி இந்த விமர்சனம் வந்துச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபி எதிர்த்து அகில இந்திய அளவில் தலைநகர் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க போராட்டத்தை தமிழ்நாட்டில் தாவேக்காவை வந்து நோக்கி திருப்புறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிஜேபியை நோக்கி ஏன் வந்து எல்லாரும் கோவப்படுறாங்க? மாணவர் போராட்டத்தை ஒடுக்குது பிஜேபி, மாணவர் போராட்டத்துக்கு மதிப்பளிக்கல பிஜேபி. இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அழுத்தம் தாங்க முடியாமல் வேற வழி இல்லாமல் சரண்டர் ஆயிருக்கு ஒன்றிய அரசு முதல் முறையாக. ஏற்கனவே பெரும்பான்மை வலிமை இருக்கும்போதே வேளாண் சட்டத்தில் வந்து சரண்டர் ஆனாங்க. ஒரு புள்ளிக்கமாக கூட மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு கடைசியில் சட்டத்தையே வாபஸ் வாங்கினாங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்குறோம். இது பெரும்பான்மை அரசு இல்லை, ஒன்றிய அரசு. பெரும்பான்மை அரசு இருக்கும்போதே அப்படிப்பட்ட ஒரு சரண்டரை நம்ம பார்த்தோம். இதில் வந்து கண்டிப்பாக நடக்கும் நமக்கு தெரியும். அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனால் அந்த போராட்டத்தை கையாண்ட முறை அதில் வந்து விமர்சனம் இருந்ததுனால தான் கோவம் இன்னும் அதிகமாச்சு. தமிழ்நாடு அரசு எப்படி போராட்டத்தை கையாண்டது? ஒரு ஊடகவியலாளர் நீங்களே சொல்லுங்கள். போராடினது திமுக மாணவரணியா? அவங்க அங்கங்கே சின்ன அளவில் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, மற்ற போராட்டங்களில் போய் பங்கேற்றாங்க. ஆனால் இதை கேம்பஸாக நடத்துறது யாரு? இடதுசாரிகளினுடைய எஸ்எஃப்ஐ. எல்லா கட்சிகளினுடைய மாணவர் அமைப்புகளும் பங்கேற்றாலும் கூட இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழக வளாகத்திலும் கல்லூரி வளாகத்திலும் காவல்துறை நெட்டி தள்ளியது யார? இழுத்துட்டு போனது யார? எஸ்எஃப்ஐ உடைய மாநில செயலாளர் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு காவல்துறை எப்படிலாம் நடத்துச்சுன்னு அப்படின்னு. அப்போ தாவேக்காவுடைய கூட்டணி கட்சி, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்திருக்கிற கட்சி சிபிஎம், சிபிஎம்னுடைய மாணவர் அமைப்பு எஸ்எஃப்ஐ. அப்போ போராடுறது யாரு? நீங்க யாரை கை வைக்கிறீங்க? ஏன் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல? நீட்டு தொடர்பாக கடந்த ஆட்சி காலத்தில் அந்த அரசு சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சது, நாடாளுமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சது, நீதிமன்றத்தில் போய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சது, அரசை வைத்துக்கொண்டு ஏ.கே. ராஜன் தலைமையில் ஆணையத்தை அமைத்து அதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சது, போராட்டங்களையும் ஊக்கப்படுத்தியது. போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அரசை நடத்தக்கூடியவர்களே போராட்டத்தில் நடத்தினாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய உண்ணாவிரத துணை முதலமைச்சராக இருந்தவர் நடத்தினாரா இல்லையா? அரசை நடத்தக்கூடிய கட்சியே போராட்டத்தை நடத்தியது. இப்ப கேட்கறாங்க, ஏன் நீங்க அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்க? ஏன் போக வேண்டிய தேவை வரல? ஏன் வெற்றிமாறன் எங்க போனார்? பாரஞ்சித் எங்க போனார்? அமீர் எங்க போனார்? இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றீங்க, உங்களுக்கு அஜெண்டா இருக்கு, அன்னைக்கெல்லாம் எங்க போனீங்கன்னு கேட்கறாங்களா? அன்னைக்கு அரசை நடத்துச்சு சார் போராட்டத்தை. ஆளுங்கட்சியே போராட்டத்தை நடத்துச்சு. திமுக உண்ணாவிரத்தை நடத்துச்சா இல்லையா? எதிர்குரல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க எப்படி நடத்துறீங்க? போராடக்கூடியவர்களை வந்து ஒடுக்குறீங்க, கைது பண்றீங்க. கூட்டணி கட்சி தலைவர்களே வந்து வீதியில் இறங்கி உங்களை வந்து கேள்வி கேட்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளுறீங்க, அனுமதி கொடுக்க மாட்டீங்க. கடைசியில் கூட்டணி கட்சியே ஒரு கட்சியே உங்களை வந்து உங்க அனுமதி கிடைக்காததுனால மாணவர்கள் பரிதவிச்சு நிற்கும் போது, இடம் இல்லாமல் நிற்கும் போது இடத்தை கொடுத்து போராடுங்கன்னு சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளி இருக்கீங்க. இப்படி நீட்டு விஷயத்துல கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள்ல யாருக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டது சொல்லுங்க? ஆனா நீட்டு வேண்டான்றதானே தாவேக அரசு நிலைப்பாடும் கூட சார். அது அந்த நிலைப்பாடு இல்லாமல் இங்கே கட்சி நடத்த முடியாது சார். பிஜேபியா? எந்த கட்சிக்கு மாற்று கருத்து இருக்கு நீட் விஷயத்தில் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் 5 வருஷம். நீட்டு மசோதா 2 தடவை வந்துச்சு சட்டமன்றத்தில். வெளிநடை பண்ணது யாரு? பாஜக. 234 பேர் இருந்தோம்ல, அதில் வெளிநடை பண்ணது 4 பேர் தானே. அந்த 4 பேர் ஒரு கட்சி, 230 பேரும் ஒரு கட்சியா? திமுகவா? 230 உறுப்பினர்ல திமுக, அதிமுக, பாமக, பிசிகே, காங்கிரஸ் எல்லாரும் தானே இருக்கோம். எத்தனை கட்சி? அப்ப எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்டாண்டு தான் தமிழ்நாட்டில். அப்புறம் தாவேக்கா மட்டும் நான் நீட்டு வேணும்னு நான் சொல்ல முடியும்? வேணும்னு சொன்னா தெரியும், சொல்லி பாருங்க. இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களா? பிஜேபி ஒரு நிலைப்பாடு, பிஜேபி போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்ன்றது இன்னொரு நிலைப்பாடு. அதுதான் பிஜேபியை காயப்படுத்திடக்கூடாது, பிஜேபி கோவப்படக்கூடாது, பிஜேபி நம்ம பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையும் அச்சத்தோடையும் இவங்க ஆட்சியை நகர்த்துறாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளும் முதன்மை பொறுப்புகளை அலங்கரித்தவர்கள் யார் யார் பாருங்க. இறையன்பு ஐஏஎஸ், அவர் யார்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமை செயலாளர், அவர் யார்? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? எந்த சமூக பின்னணியிலேருந்து வந்தவர்? அப்போ உதயசந்திரன் ஐஏஎஸ், உமாநாத் ஐஏஎஸ் எல்லாருமே திமுக காரங்க அப்படிங்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவங்களா? கிடையாது. நம்ம முன்னாள் முதலமைச்சர்கிட்டே வந்து நான் கேட்டேன், இவங்களெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களே, எந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இவங்கெல்லாம் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உண்மையாக இருப்பார்கள், ஒரு கருத்தியல் அடிப்படையிலானவர்கள்,
இந்த மாநில உணர்வு உள்ளவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் இருந்தால் இது சரியா இருக்கும், நம்ம கொள்கைப்படி நடக்கும். கொள்கைன்னா திமுகவுடைய கொள்கை மட்டும் இல்லை, அது தமிழ்நாட்டினுடைய கொள்கை. அப்போ அது வந்து ஒரு கட்சி கொள்கை இல்லை, தமிழ்நாட்டின் கொள்கை. அப்போ அந்த தமிழ்நாட்டின் கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய அதிகாரிகள் முக்கியமான முதன்மை பொறுப்புகள் இருக்கும்போது அந்த கொள்கைப்படி ஆட்சியை கொண்டு போக முடியுங்கிற உணர்வோட அவர் இந்த முதன்மை பொறுப்புகளில் உட்கார வச்சிருந்தார். இந்த அரசு வந்தோடனே தமிழ்நாட்டின் உணர்வுகளின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருந்த அதிகாரிகளை பூரா மாற்றிட்டாங்க. முருகானந்த ஐஏஎஸை மாற்றிட்டாங்க, உதயசந்திரனை மாற்றிட்டாங்க, எத்தனை கீழடி அது இதுன்னு எத்தனை இப்போ பண்பாட்டு விளிமியங்களை உருவாக்கி கொடுத்தவர் எல்லாரையும் மாற்றி டம்மி போஸ்ட்டில் போட்டு உட்கார வச்சாச்சு. தலைமைச் செயலாளர் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தலைமைச் செயலாளர் யார்? அவரையே மாற்றல. அவர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். தேர்தல் ஆணையம்ங்கிறது யாரு? தேர்தல் ஆணையம் யார் சொல்றதை கேட்கும்? கேட்டது தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் என்ன? ஏற்கனவே இருந்த தலைமைச் செயலாளரை மாத்திட்டு இந்த தலைமைச் செயலாளரை கொண்டு வந்து தேர்தல் காலத்தில் தேர்தல் ஆணையம் போட்டுச்சு. தேர்தல் ஆணையம் போட்டவர் எப்படிப்பட்டவர், என்ன பேக்ரவுண்டில் இருப்பார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அவர் பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, பதவி நீட்டிப்பு கொடுத்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அப்போ இப்போ யார் சொல்றது நடக்கும்? எந்த சிந்தனை போக்குள்ளவர்களுடைய விஷயங்கள் எக்ஸிஸ்டிங்ல நடக்கும் சொல்லுங்க. இல்ல, ரொம்ப நேரடியா நீங்க பாஜகவின் கைப்பாவையாக தாவேக அரசு இருக்குங்கிற குற்றச்சாட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்ல, நான் பேச்சுக்காக ஒருவேளை அதிமுக காழ்ப்புலையோ வன்மத்திலேயோ தனிப்பட்ட ஒரு இதுலயோ நான் பேசல, நான் அவதூறு பேசல, ஃபேக்சுவல் எரர் நான் பண்ணல. நீங்க கவனிங்க, என் வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. என்னுடைய சந்தேகத்தை நான் வைக்கிறேன், என்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். தாவேக வராம ஒருவேளை அதிமுக வந்திருந்தாலும் அதிகாரிகள் மாற்றம்ங்கிறது நடந்திருக்கும் தானே? எந்த அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறாருன்னு கேட்கிறேன் நான். அதிகாரிகள் மாற்றம் இயல்பானது, பொதுவானது. ஆனா திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட உச்ச பொறுப்புகளில் இருந்த தமிழ்நாட்டின் மீதான உணர்வுமிக்க அதிகாரிகள் டம்மியாக்கப்பட்டு பாஜகவின் கைப்பாவையாக இருந்து போடப்பட்ட சிஎஸ் பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பு கொடுக்கப்பட்டு தொடரப்படுகிறார் அப்படின்னா இன்னும் தகவல்லாம் வருது. இந்த பவர் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, தாவேக ஆட்சியில் அவர் இவருன்னு தனிப்பட்ட நபர்கள் பேரெல்லாம் சொல்லி ஒரு சென்டர் சொல்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கூட தெரியாது அதிகாரிகள் மாற்றம் இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களில். சிஎம் டைரக்டாக 1-to-1 சிஎஸும் சிஎம்மும் உட்காந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வந்தால் தான் தெரியுது ஐயோ அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நெருக்கத்தை கடைபிடிக்கிறார். ஒவ்வொரு துறை செயலாளர்களை கூட சிஎம் சந்தித்து பேசுறது கிடையாது. பொதுவாக கலந்தாய்வு மீட்டிங்கில் பேசுகிறதை தவிர தனிப்பட்ட முறையில் துறை செயலாளர்களோட எந்த உரையாடலும் கிடையாது. சிஎஸோட மட்டும்தான் உரையாடல் அப்படின்லாம் தகவல் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தான் இப்போ இங்கே இந்த மாணவர் போராட்டம் வரைக்கும் வருதுங்கிறனா. இல்லை, தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் தானே, அவங்க மாநில உணர்வுகளுக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களா? அப்படி நான் என்ன சொல்கிறேன், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தது, முதலமைச்சர் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ யார் உத்தரவில் நடந்துச்சு? இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி இருக்கா இல்லையா? அன்னைக்கு தலைமைச் செயலாளர் இருந்தவர் எப்படி கொண்டு வரப்பட்டார்? அதுக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் இருந்தவர் மேலே ஒரு ரெய்டு நடத்தப்படுது, தலைமைச் செயலகத்திலே நடத்தப்படுது, அந்த தலைமைச் செயலாளர் வீட்டிலே நடத்தப்படுது. தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார் அந்த ரெய்டை காரணம் காட்டி. உடனே இந்த கிரிஜா வைத்தியநாதன் தலைமைச் செயலாளர் ஆக்கப்பட்டார். இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை. அந்த தலைமைச் செயலாளர் வீட்டில் ரெய்டு நடந்ததுக்கு என்ன காரணம், அவரை மாற்றுறதுக்கு என்ன காரணம், இது வரைக்கும் விடை இல்லை. 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு அதிகாரிகளை தூக்குறது, இன்னொரு அதிகாரியை கொண்டு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சீஃப் செக்ரட்டரிங்கிறது ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு முக்கியமான இடம். அது அவர் தான் தலைமையே. போலீஸ் என்ன செய்யணும், கலெக்டர் என்ன செய்யணுங்கிறத முடிவு எடுக்கிறது யாரு? யார்கிட்ட போய் நிற்பீங்க? சிஎம்கிட்ட போய் நிற்பீங்க, சிஎம்கிட்ட டைரக்டாக போய் நிற்பீங்க, சிஎஸ் வெளியே தானே போவீங்க. அப்போ அந்த சிஎஸ் யார் இன்னைக்கு? ஏன் அவரை மாற்றல? எல்லாரையும் மாற்றினீங்க. சுற்றி சுற்றி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும், ராதாகிருஷ்ணனை மாற்றுறீங்க, டம்மியாக்கி வச்சுருக்கீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் மாற்றம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நியமித்த தலைமைச் செயலாளர் கால நீட்டிப்பு செய்யப்பட்டு தொடர்கிறார். அப்போது இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுல்ல. இதுக்கு விடை வேணும்ல நமக்கு. ஏன்னா நம்ம மாநிலத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர் இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் மேலே எவ்வளவு குற்றச்சாட்டு, எந்த குற்றச்சாட்டு நேர்மையாக தேர்தல் ஆணையம் எதிர்கொண்டுதா? தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விஷயத்தில் இருந்து, இவிஎம்ல இருந்து எத்தனை விஷயம், எதையாவது தேர்தல் ஆணையம் நேர்மையை எதிர்கொண்டுதா? எப்படி பதில் சொன்னார் தேர்தல் ஆணையர்? அந்த அவங்க போடுற அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அப்படி போடப்பட்ட அதிகாரி இன்னைக்கு தலைமைச் செயலாளர். நமக்கு அவருக்கு யாரு, கருப்பா சோபா கூட நமக்கு தெரியாது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஒரு கருத்திலிருந்து அதை பார்க்கிறோம், ஒரு கருத்தியல் பின்னணியிலிருந்து அதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக ஆண்டு கொண்டு அதுதான். அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது இந்த அரசு.
எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியது இல்லைன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் எதிர்த்தோமான்னு நான் கேட்குறேன். சும்மா வேலை வெட்டி இல்லாமல் பிஜேபி எது கொண்டு வந்தாலும் எதிர்த்துட்டு இருந்தோமா, வம்பு பண்ணோமா? டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற இடத்துக்கு திமுக அரசு கொண்டு போய் நிறுத்திருச்சுல, அது தேவையில்லைன்னு நினைச்சிருக்கலாம். டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு நிறுத்தினது டெல்லி, திமுக கொண்டு போய் நிறுத்திச்சு. எலெக்ஷன் நரேட்டிவ் அது. ஏங்க நிதி தர மாட்டோம்னு சொல்லுது டெல்லி, என் கல்விக் கொள்கை ஏற்றாதான் நான் நிதியை விடுவிப்பேன்னு சொல்லுது. இப்ப திமுக எதிர்க்கணுமா ஏற்கனமா சொல்லுங்க? நிதியை வாங்கலாமா? எப்படி வாங்குவீங்க? எப்படி அப்படிதான் நினைக்கிறாங்க. இணக்கமானா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும், நீங்க விட்டு கொடுக்கணும். இந்த கொடுத்தீங்கல்ல தமிழ் தாய் வாழ்த்து இந்த தேசிய கீதத்துல, இந்த இப்போ துணைவேந்தர் சொல்றாருல வந்தே மதத்தை போட்டு தான் அவனுக்கு ஆளுநர் சொல்றதை கேட்டு தான் ஆகணும்னு. நீ விட்டு கொடுத்து வாங்குறதுன்னா திமுக வாங்கிட்டு போயிடுமே. புதிய கல்விக் கொள்கை தானே, நீ என்ன சொல்ற பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கணுமா? சரி ஏத்துக்கிறேன், 2000 கோடியை கொடு, முடிஞ்சு போச்சு. ஒரு காம்ப்ரமைஸு, அதுக்கு விடை கிடைக்க போகுது. பிஜேபி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சா அல்லது நான் சொல்றதை கேட்டா செய்வேன்னு சொல்லிச்சா? மத்திய அரசின் திட்டங்களை ஏற்றுக்கொண்டால் நிதி, என் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிதி. மத்திய அரசு திட்டம் நிறைய இருக்கு. மெட்ரோ திட்டம் கேட்குறோம், மத்திய அரசு திட்டம் தான், மத்திய அரசுடைய பங்கை கேட்குறோம். ஜல்ஜீவன் இருக்கு, மத்திய அரசு திட்டம் அதில் இருக்கு. எல்லாத்துலேயும் மத்திய அரசுடைய திட்டம் இருக்கு, மத்திய அரசுடைய பங்கு இருக்கு. மத்திய அரசு திட்டத்தை ஏற்க மாட்டோம்னே நம்ம சொல்லலை. அதில் பாஜக ஒரு கொள்கையை கொண்டு வந்து புகுத்தி நம்மளை ஏற்றுக்கன்னு சொல்லுது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஆய்வு பண்ணுறோம். இது சரிதானா? 50 விழுக்காட்டுக்கு மேலே கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ போன தமிழ்நாட்டுக்கு 25 விழுக்காடு கூட்ட எட்டாத மாநிலங்களை எல்லாம் ஆளக்கூடிய, ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி நம்ம மேலே திணிக்குதே, இது என்ன சார் நியாயம் அப்படின்னு நம்ம உரசி பார்த்து கேள்வி கேட்குறோம். திரும்ப ஒவ்வொன்றிலையுமே பாஜக எதிர்ப்பு என்பது முனை மழுங்கி கொண்டு வருகிறது. இது பெரிய அச்சத்தை கொடுக்குதுல்ல. எப்படி இதெல்லாம் வாய்மூடி மௌனியா போனோம்னா யாருமே கட்சி நடத்த முடியாதுங்க, கட்சி நடத்த முடியாது, அரசியல் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இப்ப தாவேகா ஆட்சியில் இருக்கு. தாவேகா யாரை எதுக்குது? திமுக எதுக்குது. எதிர்ப்பு வாழும், அதான் அரசியல். எதிர்ப்பு வாழுமா வாழாதா? எதிர்ப்பு வாழும். தாவேகா அதிகாரத்தில் இருக்கிறது, தாவேகா திமுகவை மூர்க்கமாக எதிர்க்கிறது, திமுகவும் தாவேகாவை மூர்க்கமாக எதிர்க்கும். திமுக வாழும், தாவேகா அதிகாரத்தில் இருக்கு. அப்போ இதெல்லாம் பேசாம போனா யார் இல்லாம போவா களத்துல? 3 மாசமா நான் பேசல. ஏன் பேசல? நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குது, எப்படி போகுது. நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாது, அதன் மூலமா கூட்டணிக்கு சிக்கல் வந்துடக்கூடாது, கட்சிக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம அமைதி காக்கிறோம். அமைதி காத்து ஒவ்வொன்றே பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் நிர்வாக ரீதியாக அவர்களுக்கு தான் அவகாசம் கொடுக்க முடியும். ஒரு 6 மாதம் ஹனிமூன் பீரியட்னு எதுக்கு சொல்கிறோம்? கொள்கைக்கா நிர்வாகத்துக்கா? நிர்வாக ரீதியாக தான் அந்த டைம் கொடுக்க முடியுமே தவிர கொள்கைக்கு 6 நிமிஷம் கூட 6 செகண்ட் கூட கொடுக்க முடியாதுங்க. நீ 6வது செகண்ட்லேயே கொள்கையை மாற்றிட்டு போனால் 6வது செகண்ட்லேயே கேள்வி தானே கேட்கணும். கேட்குறாங்களா தாவேகா கூட்டணி? கேட்குறோம்ல, நான் கேட்குறோம். ஆனாலும் நாங்கள் 3 மாதம் கேட்கலங்கிறேன். 6வது செகண்ட்லேயே 3வது செகண்ட்லேயே கேள்வியை கேட்கணும். ஆனால் 3 மாசமா நான் கேட்கல. லேர்னிங் ப்ராசஸில் இருக்கிறாங்கன்னு சொன்னதே திரும்ப அது நிர்வாகத்திற்கு, கொள்கைக்கு இல்லை. கொள்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம கேட்காம இருக்க முடியாதுல்ல. நிர்வாகத்துக்கு தான். ஏன்னா நிர்வாகம் புதுசு, அதனால நம்ம நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த 5 வருஷமே கொடுத்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருமே புதுசு. அரசியலில் கூட அவங்க பெரிய அனுபவம் உள்ளவங்க கிடையாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கொள்கை தான் இங்கே முக்கியம். தமிழ்நாடுங்கிறது நிர்வாகத்தை 67 ஆட்சியை பிடிச்ச திமுக கூட நிர்வாகம் புதுசு தானே அன்னைக்கு எல்லாருக்கும். அவங்க அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போதும் ஒரு முதலமைச்சர், அவருக்கு நிர்வாகம் புதுசு தான். 90 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வரும்போதும் அவருக்கு நிர்வாகம் புதுசு தான். எடப்பாடிக்கு நிர்வாகம் புதுசு தான். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் முதலமைச்சராக உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது புதுசு தான், முற்றிலும் புதுசு இவங்க. அதனால இவங்களுக்கு 6 மாதம் இல்லை, 6 வருஷம் கூட கொடுப்போம், 5 வருஷம் பீரியட், 5 வருஷத்தை ஃபுல்லாகவே கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விமர்சனம் திமுகவுக்கு பொருந்தாதா? தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக எதிர்ப்புல தாவேகா முனை மழுங்கிட்டு வருதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? மாணவர் போராட்டம் உட்பட பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கடந்த காலத்துல எடுத்த அளவுக்கு இப்போ வீரியமா திமுகவே எடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணம்னா, அது ஏன் நமக்கு அப்படி தெரியுதுன்னா, 2017 இருந்து இந்த பாஜக எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சொல்ல போனால் 17 ஆரம்பிச்சு 26 வரைக்கும் ஏறத்தாழ 10 ஆண்டுகள், ஒரு 3-4 தேர்தல்கள் தொடர்ச்சியாக ஒரு கூட்டு இயக்கமாக பார்த்துட்டோம். நம்ம திமுக தலைமையிலான ஒரு கூட்டு இயக்கம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ராகுல் காந்தியும் முட்டி மோதி பார்த்துட்டார. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி அமைஞ்சது போல எங்கேயாவது அமைஞ்சுதா? இப்போ திமுக இல்லாமல் அவங்களால அமைக்க முடியுதா? திமுக இல்லை. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? தனியார் விடுதியில் கூட்டம் போட்டாங்கல்ல, ஏதாவது உங்களுக்கு தெளிவு இருக்கு? திரு விஜய் அதில் இல்லைல்ல, ஏதாவது தெளிவு இருக்கா? இந்தியா கூட்டணி அமைஞ்சிருச்சா தமிழ்நாட்டில்? எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? டிட்டாச்சாக இருக்கும்னு சொன்னார்ல. ஏன் அப்படி சொல்ல வேண்டிய நெருக்கடி வருது?
இது வரைக்கும் கூட்டணி அமையல, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலன்னு சொன்னார்ல. அப்படி ஒரு கூட்டம் போடப்பட்ட பிறகும் இது வரைக்கும் எதுக்கு கூட்டம் போட்டாங்கன்னு தெரியாது. கூட்டம் போட்ட அன்னைக்கே ஒரு தெளிவான பிரஸ் மீட் இல்லை. செய்தியாளர்களை சந்திக்கும் போது தலைவர்கள் கைகோர்த்து நிற்கும் போது கூட்டணிக்கு தலைமையேற்க வேண்டியவர் மிஸ்ஸிங், காணும். அதுக்கு பிறகு முதலமைச்சர் அறிவிப்பார்னு சொல்லி ஒரு மாதம் ஆக போது இதுவரைக்கும் கூட்டணி பற்றி முதலமைச்சர் அறிவிக்கலை. அந்த கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியல. இடதுசாரிகள் நாங்கள் இல்லைன்ட்டாங்க, ஆதரவு மட்டும்தான், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான், நாங்கள் கூட்டணியில் இல்லைன்ட்டாங்க. இது வரைக்கும் யார் யார் இருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. அதுக்கு ஒரு பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். பேரையும் அவர் அறிவிச்சார். யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி அறிவிச்சார். உடனே எல்லாரும் பாஞ்சு பிராண்டாங்களா இல்லையா? நீங்க யாருங்க அறிவிக்கிறது அப்படின்னு யார் கேட்டா? சிபிஎம் கேட்டாங்களா இல்லையா? எப்படி நீங்க அறிவிக்கலாம்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ கூட்டணியே ஒரு ஃப்ரேமுக்கு வரல. இதுதான் காங்கிரஸுக்கு இன்னைக்கு நிலைமை. இந்தியா கூட்டணியே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஃபுல் ஃப்ரேமில் இருந்துச்சு, ஒரு நல்ல ஃப்ரேமில் இருந்தது, ஒரு வெற்றிகரமான அணியாக இருந்தது. தொடர்ந்து 4-5 தேர்தல்களை வெற்றி காட்டுச்சு. மற்ற எந்த மாநிலத்திலையும் காங்கிரஸால் அதை அமைக்க முடியல. தமிழ்நாட்டில் அமைஞ்சதையும் இன்னைக்கு வந்து இதாக்கியாச்சு. இல்லை, அந்த கோபம் இருக்கா திமுகவுக்கு? இல்லை, இனிமே பாஜக எதிர்க்க வேண்டாம்ன்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? எந்த இஷ்யூல எடுத்தாங்க அப்படி? இல்லை, வீரியமா எதிர்க்கலைங்கிற விமர்சனம் இருக்கு. அதாவதுங்க, மம்தா பானர்ஜி கட்சியில இருந்து ஆள் எடுக்குது பிஜேபி, எம்பிக்களை வாங்குது, அவங்களுக்கு அழைப்பு விடுக்குது கூட்டத்துக்கு, ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு. அதை கண்டிச்சு வெளியே வந்தது யாரு? திமுக வெளியே வந்துச்சா இல்லையா? இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்கல்ல. அதாவது மம்தா பானர்ஜி கட்சியிலிருந்து எம்பிக்களை பிஜேபி வாங்கியது தவறு, அப்படி செய்யக்கூடாது, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து அதை அங்கீகரிக்கக்கூடாது. அந்த ஃபேக்டரை நீங்கள் மம்தா பானர்ஜிட்ட தான் பேசணும். ஆல் பார்ட்டி மீட்டிங்குக்கு டிஎம்சியிலேருந்து கூப்பிடணும்னா நீங்கள் பேச வேண்டியது மம்தா பானர்ஜிட்டு தானே தவிர தனியாக வெளியே வந்த எம்பிக்கள்கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அங்கே ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வெளியே வந்தாங்கல்ல. வெளியே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக என்ன நடக்குது சொல்லுங்கள்? அங்கே இந்தியா கூட்டணி வெளியே வந்ததற்கு என்ன நியாயம் உண்டோ அந்த நியாயம் தமிழ்நாட்டில் உண்டா இல்லையா? தமிழ்நாட்டில் அதிமுக கட்சி அழியணும்னு நினைக்கிறோமா, வாழணும்னு நினைக்கிறோமா? பிஜேபி அந்த கட்சியில போய் சீண்டும் போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா எதிர்த்தோம்ல பிஜேபியை. திருமாவளவன் ரொம்ப நாங்க தான் அது ரொம்ப அதிகமா கவலைப்பட்டதும் பேசுனது நாங்க தான். அதிமுக நாங்க தான் பேசணும். அதிமுக அழியக்கூடாது. ஏன் பேசுறோம்? எங்க தலைவருக்கு என்ன அதிமுக நாங்க என்ன கூட்டணி வச்சோமா? கூட்டணி எல்லாம் வச்சிடலாம் அப்படிங்கிற கணக்கில் பேசினாரா? இல்ல, அந்த கட்சி வாழணும். அந்த கட்சியில போய் வந்து பிஜேபி தலையிட்டு இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது, ஜெயலலிதா மேரால் வழிநடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கட்சி வாழணும். அந்த கட்சி இல்லாத இடத்த யார் இட்டு நிரப்புவா? தாவேக்கா வரும் நமக்கு தெரியாது. அதிமுக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியல் போனா ஏதோ ஒரு சாதியவாத சக்தியோ ஒரு மதவாத சக்தியோ வந்து அதை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கை ரீதியான பார்வையில் இருந்தானே எங்கள் தலைவர் தொடர்ந்து அதை எதிர்த்தாரு. எல்லாரும் அந்த அடிப்படையில் தானே எல்லாரும் எதிர்த்தாங்க, கேள்வி கேட்டோம். இப்போ அதிமுகவில் இவ்வளவுக்கு பிறகும் எடப்பாடி தலைமையில் எவ்வளவோ நமக்கு முரண்பாடு இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் இவ்வளவுக்கு பிறகும், இவ்வளோ தாவேக்கா அலையடித்த பிறகும், திமுக இவ்வளோ பெரிய கூட்டணியை கட்டி எழுப்பி 74 சீட்டு பிடித்த அந்த சூழல்ல 50 சீட்டு அவர் பிடிச்சிருக்காருங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. பிஜேபிங்கிற நெகட்டிவ் ஃபேக்டரை கூட வச்சுக்கிட்டு, பிஜேபிங்கிறது நெகட்டிவ் ஃபேக்டர் தமிழ்நாட்டில், அதை உடன் வைத்துக் கொண்டு ஒருவர் 50 சீட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது என்ன சாதாரண விஷயம் இல்லையா? அப்போ அந்த கட்சியை அவர் கட்டுக்கோப்பை வழி நடத்திருக்காருல. அப்போ அந்த கட்சியை பிஜேபி அழித்து விடும் அப்படின்னு நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். தாவேக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைச்சிருச்சு. திமுக கூட்டணியில் ஜெயித்த அத்தனை கட்சிகளும் போய் ஆதரவு கொடுத்தாச்சு, ஆட்சி அமைஞ்சாச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் ஆட்சியை வந்து நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு எல்லா கட்சியும் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு. அதற்கு பிறகு அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? சிவி சண்முகம் வீட்டுக்கு முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் என்ன? கூட்டணிக்கு வந்த கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். எந்த நொடி வேண்டுமானாலும் அவங்க போயிடுவாங்க. அப்போ அது தவறுன்னு எல்லா கட்சியும் சொல்லிடுச்சு. இப்படி செய்யக்கூடாது, இது தாவேக்கா மீதான நன்மதிப்பை குலைக்கும்னே சொல்லியாச்சு. ஆனால் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்க. ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அந்த கட்சி தலைவரை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சரை போய் இந்த 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 குரூப்பை பார்க்குறாரு. அதாவது அதிமுக முரண்பட்டு நிற்கிற சிவி சண்முகம், வேலுமணி, எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இந்த குரூப்பை சிஎம் பார்த்து என்கரேஜ் பண்ணுறாரு. என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ அப்பட்டமான ஒரு குதிரை பேர் அரசியல் இது. ஆனால் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தான் திருமாவளவன் சொல்றாரு. பாஜக செய்யற மாதிரி எம்எல்ஏக்களே வரல, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தான் வர்றாங்கன்னு இடதுசாரிகள் பேசுறாங்க. நான் என்ன பாக்குறேன்னா, பாஜக கூட ஒட்டுமொத்தமாக தான் எழுத்துட்டு வந்துச்சு. இந்த ஒருத்தரா வர்றது இருக்குல்ல, இதை பாஜகவாலே செய்ய முடியாத அரசியல் இது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்தால் தான் சட்டப்படி செல்லும்.
இப்போ இருக்கிற சட்டப்படி நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. கட்சித்தாவல் தடை சட்டம். கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி நீங்கள் வந்து சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டி வரும். அதனால பாஜகவே ரொம்ப குயிக்தியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த சட்டம் பாயாத வகையில் அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ண முடியும்னு ஒவ்வொரு ஸ்டேட்டாக பண்ணிட்டு வராங்க. பாஜகக்கே இந்த மாதிரி பண்ணுறதுக்குள்ள தயக்கம் இருக்குது, அச்சம் இருக்குது, சட்டத்தின் பிடியில் போய் மாட்டிடுவோமோங்கிற முன்னெச்சரிக்கை உணர்வு இருக்குது. ஆனால் ரொம்ப தைரியமாக டேரிங்காக தாவேகா வந்து அதிமுக வந்து ஒவ்வொருத்தரையாக கழட்டுது. இது பாஜகவுடைய அனுமதி இல்லாமல் நடக்குமா? பாஜகவே செய்ய தயங்குகிற ஒன்றை தாவேகா துணிச்சலாக செய்கிறதுனா ரூலிங் பார்ட்டி யூனியன்ல பிஜேபி சார். நீங்க வைக்கிற இந்த எல்லா விமர்சனத்தையும் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் மிக காட்டமா கடுமையா தாவேகா மேல வைக்கிறார். எங்க வச்சாரு? அசம்பிளியில வந்து இது பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு போலிங் நடக்கும்போது பிஜேபி எங்க உட்கார்ந்துருந்தது? பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? பிஜேபிக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், அவர் எதிர்த்து வெளியே வந்தாரா சார்? அதிமுக கூட்டணி கட்சி சார் பிஜேபிக்கு, அமமுக கூட்டணி கட்சி. அமமுகக்கு இருந்ததே ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏ தாவேகா ஆதரவு கொடுத்து போறாரு. இவரு குதிரை பேரம் நடக்குதுன்னு கூட்டணி கட்சி தலைவர் டிடிவி தினகரன் போய் ஆளுநரை பார்க்கிறாரு, நடவடிக்கை எடுங்க சார்னு சொல்றாரு. அவர் வந்து எவ்வளோ பிஜேபிக்கு ஃபேவரா பேசிக்கிட்டு இருந்தாரு, ஒரு உற்ற நண்பனா வந்து வாதாடிக்கிட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். அப்போ தன்னுடைய கூட்டணி கட்சியை தாவேகா கை வைக்குது. அதிமுக பிஜேபி கூட்டணி கட்சி இன்னைக்கும் அவங்க கூட்டணி உடையல, கூட்டணி பிரியல. அமமுக இன்னைக்கும் கூட்டணி கட்சி. ரெண்டு கூட்டணி கட்சியிடம் இருந்து இப்படி அவர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. அப்போ அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க. அதிமுகவும் அமமுகவும் தங்கள் கட்சி எம்எல்ஏக்களை தாவேகா இப்படி எல்லாம் செய்துன்னு ஃபைட் பண்றாங்க. இது வரைக்கும் பிஜேபி அந்த தலைவர்களின் குரலுக்கு செவி சாய்த்திருக்கா? உங்களுக்கு பாஜக மீது இருக்கிற இந்த சந்தேகம் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் சார், நான் 3 மாசமா நான் பார்த்துட்டு பேசுறேன். எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாஜக இருக்குன்னு சந்தேகம். இது என்னன்னு கேக்குறேன். இது எப்படி நடக்கும்? பிஜேபியே செய்யாத ஒன்றை ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்களை கூட்டிட்டு தான் பிஜேபி போகும். இப்படி ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு போறதுங்கிறது சட்டப்படி செல்லாது, நிக்காது. கோர்ட்டுக்கு போனா மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும். ஒரு முதலமைச்சரே போய் அவங்கள சந்திச்சிட்டாரு, இது குதிரை பேரம்னு ப்ரூவ் ஆயிடும். இவ்வளவு சட்டத்துக்கு வலுவூட்டக்கூடிய காரணங்கள் இருக்கும்போது பிஜேபி நினைச்சா இதை டே ஒன்லயே தடுத்திருக்க முடியுமா, முடியாதா? ஆளுநர் நினைச்சிருந்தா ஒரு எம்எல்ஏ பார்க்கும் போதே, முதலமைச்சர் போய் அந்த ஃபேக்டரை சந்திக்கும் போதே ஆளுநர் நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்க முடியுமா, முடியாதா? பிஜேபி இதுக்கு செக் வைக்கணும்னு நினைச்சா வச்சிருக்க முடியுமா, முடியாதா? தாவேகா அரசுக்கு பின்னாடி பாஜக இருக்குங்கிறத தெரிந்து கொண்டுதான் காங்கிரஸும் விசிகாவும் இடதுசாரிகளும் ஐயுஎம்லும் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? அப்போ ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போய் ஒருத்தரா வரிசையா போய் ஆதரவு கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து காரணமானது காங்கிரஸ். எங்கள் தலைவரே அதில் வருத்தப்பட்டார், இப்படி செய்திருக்க கூடாது அப்படின்னு வருத்தத்தான் பட்டார். காங்கிரஸுடைய அணுகுமுறை வந்து சரியானது இல்லை அப்படிங்கிற விமர்சனத்தை அன்னைக்கே நம்ம வச்சோம். ஏன்னா திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சிருக்கோம். அந்த எம்எல்ஏக்களை கொண்டு போய் திமுக தலைவர்கிட்ட கொண்டு போய் கண்ணில் கூட காட்டலை, அப்படியே போயிட்டாங்க. ஒரு 10 வருஷம் தொடர்ந்து பயணிச்சிருக்கோம், வெற்றி ஈட்டி காட்டியிருக்கோம். ஒரு கூட்டணியை முறிச்சிட்டு போகிறதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, ஒருபோதும் இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி நம்ம சொல்லல. இன்னைக்கு சொல்லலாம் மாற்றி. ஆனால் அன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்? மனசாட்சிப்படி தான் நான் பேசுகிறேன். அன்னைக்கு வந்து ரூலிங் பார்ட்டியோட இருந்தோம், சரி இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியோட இருக்கிறோம், என்ஜாய் பண்ணிட்டு போவோன்னு இருக்கலாம் தான். ஏன் வந்து நம்ம இப்படி பேசுகிறோம் அப்படின்னா, உண்மையை பேச வேண்டியிருக்குல்ல, பேசா பொருளை பேசணும்ல. யாரும் பேசல. யார் தான் பேசுறது? இல்லை, இவ்வளவு புழுக்கத்துக்கு தொடர்ந்து பயணிக்க இல்லை. நான் இந்த கேள்வி கேட்டுறேன், இது அரசியல் ரீதியான கேள்வி தான். விசிகாவுக்குள்ள எல்லா கருத்துக்களையும் வைக்கக்கூடிய சுதந்திரத்தை தலைவர் கொடுத்திருக்கிறாரு. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சியில் வந்து பெரியார் குறித்த மறு ஆய்வை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஏட்டிலேயே பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் வச்சார், தலைவர் அனுமதிச்சார். அது ஒரு கருத்து சொல்வதற்காக தலைவர் வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டார். அப்போ அந்த கருத்து சுதந்திர வெளி எங்கள் கட்சிக்குள்ளே இருக்குது. நான் இப்போ வந்து ஒன்றும் அநாகரிக கருத்தையோ அல்லது தனி மனித தாக்குதலையோ அல்லது அவதூறையோ அள்ளி வீசலை. நான் பொலிட்டிக்கலாக எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்றுத்தந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எனக்கு வேண்டும் தான் இப்போ பேசினார். இல்லை, முழுவதுமாக திருமாவளவன் தூக்கி பிடிக்கணும் தானே நினைக்கிறேன். இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள்ல அவர் முரண்படாமல் இருந்திருப்பார்ல, எவ்வளோ முரண்பட்டு அவர் கருத்துக்களை வச்சிருக்காரு. கூட்டணிங்கிறது வந்து கொள்கை கூட்டணின்னு தான் நம்ம சொன்னோம். கொள்கை கூட்டணி கருத்துக்களை வைத்து தான் நம்ம களத்துக்கு போனோம். கொள்கை கூட்டணிங்கிறது என்ன? திமுக தலைமை வந்து எப்படி நடந்துக்குச்சுன்னா, ஆளுநர் விஷயத்திலேயோ பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் விஷயத்திலேயோ
பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் விஷயத்திலையோ எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. இன்னும் சொல்லப்போனால் இந்த நீட் பிரச்சனை, இடபிள்யூஎஸ் பிரச்சனை, அதுபோல் டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இதெல்லாம் இந்திய அளவில் எந்த எதிர்ப்பையும் சந்திக்காத பிரச்சனைகள். ஆனா இப்ப போராடலையே திமுக நீட்டுக்கு. போராடலாம் சொல்ல முடியாதுங்க, போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்து போராடினாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். அவங்கள நோக்கி கேள்வி கேட்க வேண்டியதுதான். கேள்விக்கு அப்பாற்பட்ட கட்சி திமுக கிடையாது. ஆனா அந்த நியாயங்களை பாருங்க, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயங்களை பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம தானே கூட டிராவல் பண்ணி வந்திருக்கோம், 10 வருஷமா டிராவல் பண்ணி வந்திருக்கோம். 10 நாள்ல அதை எப்படி நம்ம வந்து திருப்பி பேச முடியும்? இல்ல தாவேகா பாஜகவோடு காட்டுற இணக்கத்தை திமுகவும் காட்டுதோன்ற சந்தேகம் சமீப நாட்கள்ல. ஏங்க திமுக இல்ல தாவேகா இல்ல யார் காட்டினாலும் தமிழ்நாட்டில் அவங்க தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவங்களுடைய அரசியல் கேள்விக்குறி ஆயிடும். அதிமுக என்ன நிலைமை வந்துச்சு, ஏன் வந்துச்சு? பிஜேபியோடு யார் சேர்ந்தாலும் அவங்க பின்னடைவை சந்திப்பாங்க, அது விட்டுருங்க. அதனால திமுக அப்படிப்பட்ட சமரசத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். போனால் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுது. தமிழ்நாட்டுடைய அரசியல் போக்கு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு முறை கூட்டணி வச்சாங்க, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வச்சாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராமின் அடிப்படையில் வச்சாங்க. அப்போ அவங்க இருந்த வரைக்கும் வந்து அயோத்தி பிரச்சனையோ, பொது சிவில் சட்ட பிரச்சனையோ, காஷ்மீர் 370 நீக்கமோ, முக்கியமான கோர் விஷயத்தை பிஜேபி தொடவே இல்லை. பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அவங்க வச்சதுக்கே எவ்வளோ பெரிய பின்னடைவை தமிழ்நாட்டில் சந்திச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதனால இப்போ வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கெல்லாம் மோடி ஒத்துக்குவாரா? அந்த சந்தேகம் காங்கிரஸுக்கு இருக்கு. பாஜக திமுக நெருங்கிடுமோன்ற சந்தேகம் இருக்கு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு சார் இடபிள்யூஎஸ்க்கு. பிஜேபி கொண்டு வர சட்டத்துக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது, கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுத்தாங்க. பிஜேபி கொண்டு வர ஒரு சட்டத்துக்கு திமுக எங்க ஆதரவு கொடுத்தது சொல்லுங்க? அது ரூலிங் பார்ட்டியா இருந்து 5 வருஷத்துல ஏதாவது ஒண்ணுக்கு கையெழுத்து போட்டாங்களா? அதாவது எல்லா மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களையும் தூண்டி விட்டார் இந்த முதலமைச்சர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் டீலிமிட்டேஷனுக்கு வந்து காங்கிரஸ் முதலமைச்சர்களா வந்து காரணம். அதை வந்து அகில இந்திய அளவில் விவாதமாக்கினாங்களா? இங்கெல்லாம் கூட்டம் போட்டாரு, இங்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் ஹைதராபாத்தில் கூட்டம் நடத்த போறோம், பெங்களூர்ல கூட்டம் நடத்த போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ ரூட் போட்டது யாரு? காங்கிரஸா? அங்க பார்லிமெண்ட்லயே கனிமொழி வந்து ஃபைட் பண்ணாங்களா இல்லையா? யாரோட ஃபைட் பண்ணாங்க? கூட்டணி கட்சி எம்பிக்களோட ஃபைட் பண்ணாங்க. என்ன அநியாயம் அப்படின்னு கேட்டாங்க. கடுமையா முரண்பட்டாங்க. ஆமா, அப்ப கூட்டணி கட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு போகல. கொள்கையில கூட்டணி கட்சிகளே அவங்க வேற நிலைப்பாடு எடுத்தா கூட திமுக அன்னைக்கு வந்து ஃபைட் தான் பண்ணிருக்கு. அப்போ நம்ம வந்து திமுகவை நோக்கி ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நீட் விஷயத்துல கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்கறது? திமுக டீலிமிட்டேஷன்ல கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கறது? இடபிள்யூஎஸ்ல கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கறது? புதிய கல்விக் கொள்கை விஷயத்துல கேட்கணும், என்ன கேள்வி கேட்கறது? எதுல கேள்வி கேட்பீங்க? ஒன்றிய அரசு வந்து நிதி தர மறுத்த விஷயங்கள்ல திமுக கேட்கறதா, பிஜேபி கேட்கறதா? ஏதாவது ஒன்று கேள்வி கேட்கறதுக்கு இருந்தா சொல்லுங்க, கேட்போம். நானே கேட்கறேன். இப்ப இந்த பேட்டியை பார்க்கிறவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இன்னும் திரு ஆளூர் ஷானவாஸ் மனசுல திமுக தான் முழுசா ஆக்கிரமிச்சிருக்கும். இல்லைங்க, நான் நியாயத்தை பேசுறேங்க. நான் பேசுறதுல ஏதாவது வந்து ஃபேவர் இருக்கா சொல்லுங்க. திமுகக்கு ஃபேவர் இருக்கா அல்லது நான் சொல்றதுல உண்மை இருக்கா? இல்ல இவ்வளவு நான் வந்து தாவேகாவோடு விசிக பயணிக்குதேன்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த. இல்ல நோ இதெல்லாம் பேசணும். இதை பேசாம போனா அது வந்து வரலாற்று பிழையாயிடும்னு சொல்றேன். யாருமே பேசலைன்னா யாராவது பேசணும்ல, இதெல்லாம் எடுத்து சொல்லணும்ல. வரலாற்று பிழை செய்ய முடியாதுல்ல. நம்ம வரலாறு நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்கும்ல. எங்க தலைவர் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாரு, ஆனா ஈழ பிரச்சனையில அதிமுகவோடு கூட்டணி செய்கிற கட்சிகளோடு சேர்ந்து பயணிச்சாரா இல்லையா? அவங்களோட சேர்ந்து அந்த கருத்துக்களை பேசினாரா இல்லையா? அதுதானே எங்க வரலாறு. அப்போ அது மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், நான் இப்ப அடுக்கின விஷயங்கள் எல்லாமே கொள்கை சார்ந்த விஷயங்கள். கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வொன்றா போகுது. நீ ஒன்றும் இல்லை, இந்த அறநிலையத்துறையை கலைக்கணுங்கிறது தானே பிஜேபியோட ஸ்டாண்டு. இந்த அறநிலையத்துறையை குறிவச்சு கடந்த 5 ஆண்டுகளும் பிஜேபி எப்படிப்பட்ட மூவ்மெண்ட் நடத்தினாங்க. இப்போ வானதி சீனிவாசன் சொல்றாங்க இந்த அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடு ரொம்ப பாராட்டும்படி இருக்கு. இந்த பழனி கோயில் 100 கோடி ரூபா இந்த நிலம் விஷயத்துல நீங்க இது திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு இந்து முன்னணி தமிழ்நாட்டை 2ஆ ஆக்கியிருக்குமா இல்லையா? பிஜேபி மிகப்பெரிய மூவ்மெண்ட் எடுத்திருக்குமா இல்லையா? ஆனா மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக அமைச்சர் செயல்பாடு சரின்னு பாராட்டுறீங்க. அமைச்சர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் அறிவிக்கிறாங்க, அமைப்பு ரீதியான மாற்றங்கள் இந்த அறநிலையத்துறை செய்ய போறோம் அப்படின்னு. என்ன அமைப்பு ரீதியான மாற்றம் செய்வீங்க? அந்த அறநிலையத்துறை எப்படி உருவாக்கப்பட்டது? அதுக்கு ஒரு வரலாறு இல்லையா? அதுக்கு பின்னணி இல்லையா? ஒவ்வொன்றா வந்து கையை விட்டு போகுது. 100 வருஷமா போராடி ஃபைட் பண்ணி வாங்கின விஷயங்கள்லாம் கையை விட்டு போகுது. மாற்றம் வந்திருக்கு. எதில் வந்திருக்கு? பேரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்துக்கே ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. காமராஜர் அது ஒரு வெகு மக்கள் திட்டமாக உளப்பூர்வமாக ஈடுபட்டு அதை வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டாக மாற்றினார். அதுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். கர்ம வீரர் காமராஜர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு சொல்கிறது அதுக்கு தான். அப்போது நீங்கள் வந்து திட்டத்துக்கு பேர் வைக்கணும்னா மதிய உணவு திட்டத்துக்குலாம் பேர் வைக்கணும்.
ஆனால் அது எம்ஜிஆர் பேரில் இருக்குது. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர். அப்போ கூட அவர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம்னு வைக்கல, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னு வச்சிருக்காரு. அது முதலமைச்சர்னாலே அவர் தானா? அவருக்கு முன்னாடி வேற ஒரு முதலமைச்சர் வந்துட்டீங்கல்ல, இப்போ முதலமைச்சர் நீங்கள் தானே, அது உங்கள் பேரில் தொடருதுன்னு அர்த்தம். அப்போ முதலமைச்சர்னாலே உங்களுக்கு ஏன் அச்சம் வருது? நான் முதல்வன் திட்டத்தை தூக்கிட்டீங்க பேரை. அப்போ பேரை மாற்றுவதுங்கிறது யாருடைய அரசியல்? பழிவாங்கும் அரசியல்ங்கிறது யாருடைய அரசியல்? வெறுப்பு அரசியலுங்கிறது யாருடைய அரசியல்? எல்லாம் பிஜேபி அரசியல். பிஜேபி இதுக்கு தான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படியே நடக்குது. மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்குறதுங்கிறது யாருடைய அரசியல்? ஏன் நீட்டில் போய் நீட்டு போராட்டத்தில் போய் நீட்டை பற்றி பேசாமல் தாவேக்காவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? பிஜேபியை பற்றி பேசாமல் தாவேக்காவை பற்றி பேசிட்டு பிஜேபி பற்றி தான் பேசுகிறாங்க. தாவேக்காவை பற்றி ஏன் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, போலீஸ் ஒடுக்குது மாணவர்களை. எஸ்எஃப்ஐ சொல்லுது திமுக மாணவர்கள் சொன்னால் அதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணிடலாம். அதில் ஏதோ 2 இளைஞர்கள் ஜென்சி டிஷர்ட்டோடு உட்கார்ந்தாங்களா, உடனே இது திமுக தான் இயக்குது, ஏன் அவங்க வரக்கூடாதா? நிறைவா ஒரே ஒரு கேள்வி, என் மனதிலிருந்து தோன்றக்கூடிய கேள்வி. திரு ஆளூர் ஷானவாஸ், திமுக நோக்கி செல்வதற்கான காலம் கனிந்து விட்டதோ அப்படின்னு இந்த ஒரு மணி நேர உரையாடலுக்கு பிறகு எனக்கு தோன்றுகிறது. இல்லை, இது அப்படி உடனே நேரடியாக தொடர்பு படுத்த வேண்டியதில்லை. நான் இப்போ வைத்த கேள்விகள் என்பவை எல்லாரும் வைக்க வேண்டிய கேள்விகள். அதை நீங்கள் என்னோடையும் சுருக்க வேண்டியதில்லை, அதை திமுகவோடையும் முடிச்சு போட வேண்டியதில்லை. நான் வச்ச கேள்வியில் தவறு இருக்கா? நான் வைத்த கேள்வியில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? நான் வைத்த கேள்விகளில் ஏதாவது ஃபேக்சுவல் எரர் இருக்கா? நடக்காத ஒன்றை நடந்ததா சொல்லிட்டேனா? தனிமனித தாக்குதல் நடத்திட்டேனா? தாவேக்கா அரசின் மீது வன்மத்தையும் காழ்ப்பையும் கொட்டிட்டேனா? நீங்கள் போட்டு பாருங்கள், 1 மணி நேரத்தில் ஒரு வார்த்தை காட்டிட்டீங்கன்னா நான் மொத்த பேட்டையும் வாபஸ் வாங்கிக்கிறேன். விசிக பக்கம் நின்று பேசுறீங்களா, திமுக பக்கம் நின்று பேசுறீங்களா? அதான் நியாயத்தின் பக்கம் நின்று பேசுவது தான் விசிகாவின் பக்கம் நின்று பேசுவது. அப்படிதான் எங்கள் தலைவர் எங்களை வளர்த்துருக்கிறாரு. அவரை ஒரு பெரிய ரூலிங் பார்ட்டி தலைவர், அவர் கூட சேர்ந்தா நாளைக்கே அமைச்சர் ஆகிடலாம், எம்எல்ஏ ஆகிடலாம் அப்படின்லாம் நினச்சி அவர் கையை பிடிச்சவன்ல நானே சொன்னேன். ஸ்ட்ரகிள் பீரியடில் தான் கைகோர்த்து பயணித்தது. அதில் ஒரு போக்கில் ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கும், அவ்வளோதான். அது கூட அந்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நான் மிகப்பெரிய லாபியெல்லாம் பண்ணலை. அதுலேயும் சட்டமன்றத்தில் என்னுடைய பேச்சை முழுக்க எடுத்து பாருங்கள். ஒரு வார்த்தை திமுக தலைவரை தனிப்பட்ட முறையில் புகழ்ந்ததாகவோ அல்லது அவருடைய குடும்பத்தை புகழ்ந்ததாகவோ ஒரு வார்த்தை காட்டுங்க. நான் என்னுடைய சட்டமன்ற 5 வருஷ இதுவே நான் வேணான்னு சொல்லிடுறேன், பென்ஷனே வேணான்னு சொல்லிடுறேன். அப்போ அது நீங்கள் எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. இல்லை, பாலிசியில் அவரே என்கிட்ட தான் சொன்னார், பாலிசியில் தானே நீங்கள் பேசுவீங்க, ஒரு நாள் எங்களை தான் தனிப்பட்ட முறையில் புகழ்ந்து பேசுனது இல்லைன்னு அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா அதல்ல, அது 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 நிற்காது. வரலாறு எடுத்து பார்ப்பாங்கல்ல, படிப்பாங்கல்ல, நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்புறம்? இல்லை, அப்போ அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் திரு திருமாவளவன் என்ற செய்தி இந்த பேட்டியில் அப்போ அடங்கியிருக்கா, உங்கள் பேச்சில் அடங்கியிருக்கு? இல்லை, இது நான் சொல்லி தலைவருக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. அவர் இன்னைக்கு இருக்கிற தலைவர்களே மிகப்பெரிய இன்டலெக்சுவல் லீடர். அவர் சொன்ன மாதிரி அவரை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் அவருக்கு கிடையாது. அதுக்கெலாம் அவர் உடன்படுற ஆளும் கிடையாது. நல்ல கருத்து இருந்தால் விவாதிப்பார், கருத்து கேட்பார், எடுத்துக்குவார். அந்த ஜனநாயகத்தன்மை உள்ள தலைவர். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படியெல்லாம் அவர்கிட்ட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சிந்திக்கக்கூடியவர், எக்ஸ்டம்போராக பேசக்கூடியவர். எழுதி வச்சுட்டோ குறிப்பெடுத்துட்டோ ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவர் கிடையாது. அவர் மனசில் பட்டதை பேசவர். அதனால தான் இந்த பெரிய விமர்சனங்கள் ஏன் வருது? ஏன்னா அவர் மனசில் பட்டதை பேசிடுறாரு. அன்னைக்கு அப்படி சொன்னார், இன்னைக்கு இப்படி சொன்னாருன்னு மாற்றி மாற்றி சொல்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் வருதா? ஏன் வருதுன்னா அவர் மனசில் பட்டதை பேசிடுறாரு. அவருக்கு எந்த முன்முடிவும் இல்லை. அப்போ அவர் நினைப்பதை பேசக்கூடிய, நினைத்த அரசியலை செய்யக்கூடிய ஒருவரை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. அந்த தேவை எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. நான் அவரிடம் கற்றுக்கொண்டது போல ஒரு கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு ஆட்சியை பற்றிய மதிப்பீட்டை செய்து கொண்டு, ஒரு 3 மாத காலம் ஒரு கருத்தை கூட தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து கொண்டு, ஒரு அரசின் போக்கை உற்று கவனித்து கொண்டு, ஒவ்வொரு உரிமையாக பறிபோகும் போது நெஞ்சு பதைக்க அமைதியாக இருந்து கொண்டு, இனிமேலும் அமைதியாக இருப்பது சரியாக இருக்குமா என்கிற முடிவுக்கு இந்த கருத்துக்களை பேசியிருக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.